குழந்தைங்க வந்துட்டு கையில் பொம்மையை வச்சுட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க இல்லையா, நிற்கிற ஒரு விஷயமா இருக்குது. அங்கேருந்து தான் போலீஸ் லீட் எடுக்கிறாங்க. லீட் எடுக்கும்போது தான் இங்கே என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம இந்த தக்கலையில் அங்கேருந்து தான் சிசிடிவி ஆய்வுக்கு உட்படுத்துறாங்களா. ஆய்வுக்கு உட்படுத்தி 13ஆம் தேதி காலையில் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு தேநீர் கடை, சுகன் அப்படின்ற ஒரு தேநீர் கடை எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து நம்ம இதில் இருக்குது, தக்கலை அதை தாண்டி வடச்சேரி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த டீ ஸ்டால் இருக்குது. அங்கே பார்த்தா இந்த 2 சிறுமிகள் பொம்மையோடு நிற்கிறாங்க. கூட ஒரு ஆண் நிற்கிறத பார்க்க முடியுது. அந்த ஆண் யார் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது அதுக்கப்புறம் அந்த ஆணை ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. ஏன் இவர் கூட நிற்கிறாரு, என்ன விஷயம் அப்படிங்கிறது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்களேன். இந்த 2 சிறுமிகள் முதல்ல சைக்கிளில் போகிறாங்க. போகும்போது அப்புறம் அந்த டீ கடையில் பார்த்தா பைக்கில் ஏறி போகிறாங்க. அந்த ஆணோட 2 பேரும் பைக்கில் ட்ரிபிள்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆண் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறத பார்க்க முடியுது. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே தெரிய வருது, அஜித் குமார் அப்படிங்கிறது 28 வயதுடைய வழக்கறிஞர். அவருடைய அப்பாவும் வழக்கறிஞர். அவருடைய அப்பா பேர் ராஜன். ஓகே, அவருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சிவசேனா கட்சியோட மாநில பொதுச் செயலாளராக இருக்கார் அவங்க அப்பா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு அவர் என்கொயரிக்கு வர சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்கொயரிக்கு வர சொல்லும்போது அவர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாங்க 12th நைட்டு தக்கலையில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என் பைக்கை வச்சுட்டு என் பைக் மேலே நான் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல. ஓகே, உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து அங்கே சைக்கிளில் வந்துட்டு இருந்தாங்க. சைக்கிளில் வந்துட்டு இருந்தப்போ நான் அவங்ககிட்ட போய் விசாரித்தேன், என்ன ஏன் இந்த டைமில் தனியாக வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்துட்டு எங்களோட உறவினர் வீட்டுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுனால நான் தான் கொண்டு போய் என்ன பண்ணேன் அப்படின்னா, வடச்சேரி இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் ஏற்றி விடலாம் அப்படின்றதுக்காக லிஃப்ட் நான் தான், லிஃப்ட் பேஸில் கொண்டு போய் எதுவுமே தெரியாமல் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வடச்சேரி பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் நான் ஏற்றி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறார். இது ஒரு விஷயமா அவர் சொல்லி முடிக்கிறார். அந்த இடத்துல போனவங்களுக்கு அவ்வளோ தூரம் போனமே பசிக்குமே அப்படிங்கிறதுக்காக டீ ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நல்ல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறாரு. தான் ஒரு தியாகி, நான் பெண்களை பாதுகாத்துட்டேன், மீட்டு நான் கொண்டு போய் அவங்க இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சரி ஓகே அப்படியாப்பா, சரி ஓகேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு போலீஸ் அனுப்பி வச்சுறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னா கூப்பிட்டுட்டு திரும்ப அனுப்புற கதை இங்கே கிடையாது.